திண்டுக்கல் பைபாஸ். இந்த பைபாஸில் வந்தீங்கன்னா தீரன் நகர், கிராட்டியூர் இதெல்லாம் தாண்டின உடனே அரவாக்குடி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அரவாக்குடி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை தாண்டினோடனே ஒரு சின்ன பேரிகார்டு இருக்கும். அந்த பேரிகார்டை தாண்டினோடனே லெஃப்ட்டு கட் ஆகும் ரோடு. அந்த லெஃப்ட்டில் தான் நம்ம போகணும். ஆக்சுவலாக லெஃப்ட்டில் நேராக போனீங்கன்னா நல்லா அகலமான ரோடு. இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஜெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நர்சிங் காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னாக்கா பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான பிஜி நாயுடு ஸ்வீட்ஸு, அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இது. அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம சைட்டு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது. அதுலேருந்து பார்த்தாலே தெரியும் நம்ம சைட்லேருந்து வியூ. இது லெஃப்ட்டில் நம்மளோட சைட்டு, நல்ல பிரம்மாண்டமான சைட்டு. வெங்கடேஸ்வரா நகர் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. எடுத்து பாருங்கள். உள்ளே போனீங்கன்னாக்கா நல்ல அகலமான சாலை, 23 அடி 30 அடி அப்படி அகலமான சாலைகள் எல்லாமே உங்களுக்கு. சைட்டை ஃபுல்லி காம்பவுண்டு, பார்க்கு, எல்லா விதமான வசதிகளும் ஏற்பாடாகிட்டு இருக்குது. ஸோ இந்த இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3 ரோடு மொத்தம் கனெக்ட் ஆகும். ஒன்று திருச்சி டு மதுரை ரோடும் கனெக்ட் ஆகும், திருச்சி டு திண்டுக்கல் ரோடும் 2 கிலோமீட்டர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3வது ரோடு கரூர் பைபாஸ் ஒன்று போடுறாங்க இல்லையா, அதுவும் நம்ம சைட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் வருது. ஸோ 3 ரோடுக்கும் ரொம்ப சென்ட்ரான பிளேஸில் இது அமைஞ்சிருக்கு. இதுதான் இதோட சிறப்பே ஆக்சுவலாக. ஸோ இதில் ரைட்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு மதுரை பைபாஸ் போகும்போது அது ரயில்வே கிராசிங் தாண்டின உடனே பைபாஸ் வந்துடும். மதுரை டு திருச்சி ரோடு இது. இந்த ரோட்டில் லெஃப்ட்டில் கள்ளிக்குடி அப்படின்னு போர்டு இருக்கும். அந்த போர்டில் லெஃப்ட்டு கட் பண்ணிங்கனாக்கா நேராக போயிடலாம். நல்ல அருமையான சைட்டு, டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். 3 பைபாஸையும் கனெக்ட் பண்ணுற இடம் இது. ஸோ அதுதான் இதோட மேஜர் அட்வான்டேஜ். இடத்த வந்து பாருங்கள், நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான இடம்.